வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் எலுமிச்சை ஜூஸில் இருந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். எலுமிச்சம் பழம் கோடை காலத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இப்போல்லாம் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது. இதனால் கோடைக்கால பிரச்சனைகள், சருமம் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. அப்போ அதெல்லாம் க்யூர் பண்ணிக்கிறதுக்கு எலுமிச்சை உதவிகரமாக இருக்கும். நிம்பு பானி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலுமிச்சை ஜூஸு, அதுக்கப்புறம் எலுமிச்சை சோடா, இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இது ஆரோக்கியம். இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே இந்த லெமன் ஜூஸை விரும்பி அருந்தக்கூடிய ஒரு கோடைக்கால பானமாக எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. அப்போ நம்ம காலையில் எழுந்ததும் பொதுவாக அந்த கோடை காலங்களில் காஃபி, டீ இதெல்லாம் எடுத்துக்காமல் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கிட்டோம், அது கூட தேன் கலந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். சுறுசுறுப்பாக, ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக அந்த நாளை ஆரம்பிப்போம். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடிய லெமன் ஜூஸ் நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக தெரிந்து கொள்ளலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு நாம் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ எலுமிச்சை ஜூஸில் நிறைந்திருக்கக்கூடிய அதிகப்படியான விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து கொழுப்புகளினுடைய ஆக்சிஜனேற்றத்துக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால் எலுமிச்சம் பழத்தில் காணப்படக்கூடிய பெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய கரையக்கூடிய நார் சத்து நமக்கு பசியை குறைக்கும், வயிறை எப்போதுமே முழுமையாக உணர வைக்கும். ஸோ நம்ம உணவுகளை எடுத்து முடிச்ச ஒரு ஃபீல் இருக்கிறதால அதிகமாக சாப்பிட்றது, தேவையில்லாத நொறுக்கு தீனிகளை எடுத்துக்கிறது, இந்த கிரேவி போன்ற உணவுகள், அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்றதும் தவிர்த்தலாம். ஏன்னா உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்கலாம் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் எடுத்துக்கணுமே தவிர அதே போல் கலோரிகள் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் சாப்பிடணும். அப்போது காலையில் வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம், அல்லது அந்த எலுமிச்சை ஜூஸில் தேன் கலந்து எடுத்துக்கொள்ளும் போது செரிமானம் சார்ந்த செயல்முறையும் நன்றாக இருக்கும். நம்மளுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்புகளை அது கரைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றி உடல் எடையை சைடு எஃபெக்ட் இல்லாமல் விரைவில் குறை வைக்கிறதுக்கும் கட்டுக்கோப்பாக நம்மளுடைய உடல் எடையை பராமரித்துக் கொள்வதற்கும் எலுமிச்சை ஜூஸ் ஹெல்ப் பண்ணும். நம் உடலை எப்போதுமே நீரேற்றமாக இருக்கிற வைத்துக் கொள்வதற்கு, வறட்சி ஏற்படாமல் வைத்துக் கொள்வதற்கு எலுமிச்சை ஜூஸ் ஹெல்ப் பண்ணும். எலுமிச்சை ஜூஸ் உடல் நீரேற்றத்தை மேம்படுத்தும். ஏன்னா தண்ணீரில் கலக்கக்கூடிய புளிப்பு சுவை அதை அதிக அளவில் உட்கொள்ள வைக்கும். எலுமிச்சை ஜூஸ் நம்மளுடைய உடலில் சோடியத்தினுடைய அளவை மேம்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால உடலுக்கு நீரிழப்பு ஏற்படாமல் தடுக்கிறதோடு முக்கிய ஊட்டச்சத்துக்களையும் நமக்கு கொடுக்கும். அதாவது விட்டமின்ஸ், மினரல்ஸ் கொடுக்கும். ஸோ நமக்கு டீஹைட்ரேட் நம்ம ஆக மாட்டோம். எப்போதுமே நம்ம உடலை நீரேற்றத்தோட வைத்துக் கொள்ளலாம், வறட்சி ஏற்படாது. எலுமிச்சை ஜூஸ் கலந்த தண்ணீர் உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றிடும். அதனால நமக்கு பல விதமான நோய்களை குணப்படுத்திக்கலாம். புதுசாக எந்த நோயும் அட்டாக் ஆகாமல் நலமோடு இருக்கலாம். குறிப்பாக நம்மளுடைய உடலை எப்போதுமே நீரேற்றமாக வைத்துக்கொண்டு சுறுசுறுப்பாக, ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக செயல்படுவதற்கு எலுமிச்சை ஜூஸ் ஹெல்ப் பண்ணும். செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸை எடுத்துக்கொள்ளலாம். காலையில் நம்ம வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை ஜூஸ் கலந்து குடிக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இது சிறந்த மலமிளக்கியாக செயல்பட்டு செரிமான பாதையை சுத்திகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்முடைய நாளை வெதுவெதுப்பான எலுமிச்சை ஜூஸில் தொடங்க முடிவு செஞ்ச முடியும்னா மலச்சிக்கலை தடுக்கிறதுக்கும் குடல் இயக்கத்தை எப்போதுமே ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது அர்த்தம். ஆயுர்வேத அடிப்படையில் எலுமிச்சை ஜூஸ் செரிமான செயல்முறையை மேம்படுத்த உதவக்கூடிய அக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய நெருப்பு உறுப்பை தூண்டுவதாக நம்பப்படுது. ஸோ இதனால் நமக்கு செரிமானம் எப்போதுமே ஆரோக்கியமாக இருக்கும். எந்த விதமான சீரற்ற குடல் இயக்கமோ, கடுமையான மலச்சிக்கலோ, வயிற்று வலியோ, வயிற்று உபுசமோ, வாயு பிரச்சனையோ, இது மாதிரி வயிற்று பொறுமல் பிரச்சனையோ எதுவுமே இருக்காது. சருமம் பலன்கள் நமக்கு ஆரோக்கியமாக கிடைக்கும். அதாவது சருமம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு எலுமிச்சை ஜூஸ் ஹெல்ப் பண்ணும். எலுமிச்சை ஜூஸில் அதிக விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கு. இது தோள்களில் சுருக்கம் மற்றும் வயதான தோற்றம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ 2016ஆம் ஆண்டு எலிகள் மீது மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின்படி முடிகள் அற்ற எலிகளின் தோலில் சுருக்கங்கள் ஏற்படுவதை இந்த சிட்ரஸ் அமிலங்கள் இருக்கக்கூடிய இந்த எலுமிச்சை ஜூஸ் இந்த சிட்ரஸ் அமிலம் கட்டுப்படுத்தி இருக்கு அப்படின்றத விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நாமளே எலுமிச்சை ஜூஸ் எடுத்துட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முகத்தில் சுருக்கங்கள் எதுவும் இருக்காது. டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்கள், அழுக்குகள், கிருமிகள் எல்லாமே அகற்றப்படுவதால் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சர்மம் நமக்கு கிடைக்கும். அதாவது சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் கிடைக்கும். முகப்பொருட்களோ, கருவளையங்களோ, கரும்புள்ளிகளோ எதுவுமே இருக்காது. நலமான ஒரு சர்மம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ எலுமிச்சை ஜூஸ் வெதுவெதுப்பான நீரில் பாதி எலுமிச்சை ஜூஸ் பிழிஞ்சு 2லிருந்து 3 முறை தினமும் குடிக்கும் போது ஜீரண மண்டலம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். தேவையில்லாத கொலஸ்ட்ரால்கள்லாம் குறைக்கப்படும். இதயத்துக்கு சீரான ரத்த ஓட்டம் கிடைக்கும். இதய துடிப்பும் சீராக இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள்
பிரச்சனைகள் ஏற்படாது, கண் உறுப்பு நன்றாக இயங்கும் அப்படின்றத நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. எலுமிச்சை ஜூஸில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலான ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எதிர்த்து போராடி பலவிதமான செல்கள் வந்து பரவாமல் நமக்கு வந்து தடுக்கும். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அதை வந்து அந்த அதாவது நமக்கு இருக்கக்கூடிய அந்த ரத்த அழுத்தத்தை வந்து கண்ட்ரோலாக வைத்துக் கொள்வதோடு பக்கவாதம் மற்றும் இருதயம் சார்ந்த நோய்களினுடைய அபாயத்தை குறைக்கிறதுக்கும் எலுமிச்சை ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்படிப்பட்ட எலுமிச்சை ஜூஸ் வந்து தொடர்ந்து எடுத்துக்கோங்க. நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.